வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீல் வெர்சஸ் ரியல். அது என்ன ப்ரோ ரீல் வெர்சஸ் ரியல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு படத்தில் ஒரு கான்செப்ட் எடுத்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கான்செப்டை அந்த படத்தில் பார்க்குறதுக்கும் ரியாலிட்டியில் பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் நிறைய கோர்ட் சீன்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். நிறைய ஃபேமஸான கோர்ட் சீன்ஸே வந்து இருக்குது. ஆனால் நீங்கள் படத்தில் கோர்ட் சீன்ஸ் பார்க்குறதுக்கும் ரியாலிட்டியில் கோர்ட் எப்படி செயல்படுது, ஒரு கேஸ் எப்படி எடுத்து வாதாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். ரியாலிட்டி கோர்ட் சீன்ஸை பெரும்பாலும் நம்மளால் வந்து சினிமாவில் பார்த்துருக்கவே முடியாது. அதுக்கான காரணம் வந்து ஒரு படமாக பார்க்கும்போது சுவாரஸ்யம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் சினிமாட்டிக் லிபர்ட்டி எடுத்து நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. இது கோர்ட் சீன்ஸுக்கு மட்டும் இல்லை, நிறைய விஷயங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அதனாலே ஒரு கான்செப்டை ஒரு படத்தில் பார்க்குறதுக்கும் ரியாலிட்டிக்கும் பல டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு சில படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரியாலிட்டியில் ஒரு விஷயம் எப்படி இருக்கோ அதை அப்படியே யதார்த்தமாக காட்டணும், மிகைப்படுத்தாமல் காட்டணும்னு சொல்லி காமிச்சிருக்கிற படங்களும் இருக்குது. அப்படியுமே சில பேர் படங்கள் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதையும் நம்மளால் வந்து மறுக்க முடியாது. ஸோ இந்த வீடியோவில் இப்போ ரீசெண்டாக தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கிற மதராசி இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா NIA நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிங்கிற கான்செப்ட் எடுத்து உள்ளே வச்சிருக்காங்க. ஸோ NIAவை இவங்க எப்படி காமிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதராசி மூவி டீம் வந்து பயங்கரமான சினிமாட்டிக் லிபர்ட்டி எடுத்து லாஜிக்கெல்லாம் பெருசாக பார்க்காம NIAவை கிட்டத்தட்ட டம்மி பண்ணி தான் வந்து வச்சுருந்தாங்க. இந்த மதராசி படத்தை பார்த்துட்டு NIAனா இப்படி தான் இருப்பாங்க, இப்படி தான் செயல்படுவாங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படி கண்டிப்பாக வந்து இருக்காது. ஸோ உண்மையிலேயே NIAனா யார், அவங்களுக்கான பவர்ஸ் என்ன, அவங்களால என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் இந்த மதராசி படத்தில் எப்படி எப்படிலாம் காமிச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் ஒரு கம்பேரிட்டிவாக ரீல் வெர்சஸ் ரியலாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். NIA வந்து எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2008 மும்பை தீவிரவாத தாக்குதலுக்கு அப்புறமா தான் நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அப்படிங்கிற இந்த NIAவை வந்து உருவாக்குறாங்க. NIA உடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படிங்கிறது டெல்லியில் இருக்குது. பிரான்ச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா மும்பை, கொல்கத்தா, ஹைதராபாத், சென்னை அப்படின்னு சொல்லி நிறைய இடங்களில் பிரான்ச்சஸ் இருக்குது. NIA யார் கீழே ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். டைரெக்டாக இவங்க ரிப்போர்ட் பண்ணுறது சென்ட்ரலுக்கு மட்டும்தான், ஹோம் மினிஸ்டர் கிட்ட தான் வந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த வகையில் இப்போ பார்த்தோம் அப்படின்னா அமித்ஷா கிட்ட தான் இவங்க ரிப்போர்ட் பண்ணுவாங்க. NIA வந்து சீக்ரெட் ஏஜென்சி கிடையாது, ஓப்பன் ஏஜென்சி தான். டைரெக்டாக தான் வந்து செயல்படுவாங்க. சில முக்கியமான ஆப்ரேஷன்ஸை வந்து அண்டர் கவர்லையுமே வந்து அவங்க பண்ணுவாங்க. அண்ட் அதே மாதிரி NIAக்கு வந்து எந்த ஒரு ஸ்டேட்டோடைய பெர்மிஷனும் தேவையே கிடையாது. அவங்க ஒரு கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க அப்படின்னா எந்த ஒரு ஸ்டேட்டுக்கு வேணாலும் அவங்களால வந்து உள்ளே நுழைய முடியும், இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும். யாரை வேணாலும் அவங்களால வந்து அரெஸ்ட் பண்ண முடியும். அவங்களுக்கு வந்து வாரண்டே தேவை கிடையாது. வாரண்ட் இல்லாமலே அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன் சஸ்பெக்ட் பண்ணாலே அவங்களால வந்து அரெஸ்ட் பண்ண முடியும். அதே மாதிரி NIA வந்து இப்போ ஒரு கேஸை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி போயிட்டு இருக்கும்போது அந்த கேஸ்லேருந்து வேற ஒரு கேஸ்க்கான ஒரு லீட் அவங்களுக்கு கிடைச்சதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வேற ஒரு குற்றம் ஏதோ அவங்க புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னாலும் அதையும் அவங்களால வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும். இதே நீங்கள் போலீஸ், CBIலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் எடுத்தாங்கன்னா அந்த கேஸை தான் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. அது மூலிமா வேற ஒரு கேஸுக்கு லீடு கிடைச்சாலும் அதை வந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஒன்று இருக்குன்னு சொல்லி. மேல் இடத்துலேருந்து பெர்மிஷன் வந்தால் தான் அவங்களால ஹேண்டில் பண்ண முடியும். இல்லை வேற ஒரு டீம் கிட்ட வந்து அந்த கேஸை வந்து கொடுப்பாங்க. ஆனால் NIAக்கு அந்த மாதிரியான ரூல்ஸ் எல்லாம் வந்து கிடையாது. NIA உடைய செயல்பாடுங்கிறது வெறும் இந்தியாக்குள்ள மட்டும் கிடையாது, அவுட் சைடு இந்தியாவும் இவங்களால வந்து செயல்பட முடியும். அப்ராட்ல இருக்கக்கூடிய இந்தியன்ஸ் அவங்க ஏதோ ஒரு குற்றம் பண்ணுறாங்க அப்படின்னாலும், இல்லை அங்கே இருக்கிற இந்தியன்ஸ் மேலே கொஞ்சம் சஸ்பீஷியஸாக இவங்க NIA வந்து ஃபீல் பண்ணாலும், இல்லை இவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுற கேஸ் இன்வெஸ்டிகேஷனில் வந்து அங்கே இருக்கிற இந்தியன்ஸோட ஆக்டிவிட்டி இருக்குன்னு தெரிய வந்தாலும் இவங்களால டேரெக்டாக அங்கே போயிட்டு அவங்கள இன்வெஸ்டிகேட் பண்ணி அரெஸ்ட் பண்ண முடியும். அந்த பவர்ஸ்லாம் அவங்களுக்கு இருக்குது. இந்த பவர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2019 தான் இவங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ NIA உடைய வேலையே வந்து நேஷனல் செக்யூரிட்டி, நம்ம நாட்டுக்கு எந்த வகையில் த்ரெட் இருந்தாலும் அதை வந்து கவுண்டர் பண்ணுறது தான் அவங்களுடைய வேலையே. முக்கியமாக வந்து தீவிரவாத தாக்குதலை கவுண்டர் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி. ஸோ இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இந்த NIAவை வந்து மதராசி படத்தில் எப்படி எப்படிலாம் காமிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தோடைய ஆரம்பத்தில் வில்லன் மாஃபியா கேங் வந்து தமிழ்நாட்டில் துப்பாக்கி கலாச்சாரத்தை அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி 5 கண்டெய்னர் ஃபுல்லாக துப்பாக்கியை வந்து ஹைவே வழியாக உள்ளே கொண்டு வர மாதிரி ஒரு சீன் இருக்கும். அதை NIA வந்து தடுத்து நிறுத்துகிற மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு கிளாஷ் அப்படிங்கிறது இருக்கும். இந்த மாதிரி ரியாலிட்டியில் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரியாலிட்டியில் இப்படி 5 கண்டெய்னர் ஃபுல்லாக கன்ஸ் எல்லாம் உள்ளே கொண்டு வர மாதிரி இருந்தால் இது வந்து ஒரு பெரிய செக்யூரிட்டி பிரீச் இது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் முன்னாடியே NIAக்கு வந்து அதை ஆரம்பத்திலே எப்படி தடுத்து நிறுத்தலாம் அப்படின்னு தான் வந்து பார்ப்பாங்களே தவிர இப்படி சுட்டுலாம் வந்து விளையாடிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த படத்தில் NIA வந்து ஒரு சிவிலியன் அவங்களுடைய மிஷனுக்கு யூஸ் பண்ற மாதிரி ஒரு சீன் ஒன்று இருக்கும். அதுவும் சாதாரண மிஷன் கிடையாது, ஒரு தற்கொலை மிஷன். NIAவுடைய ஹெட்டா இந்த படத்தில் நடிச்சிருக்கிற பிஜு மேனன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சிவிலியனாக இருக்கக்கூடிய SK அவரை வந்து தேர்ந்தெடுத்து அவரை வந்து ஒரு கேஸ் ஃபேக்ட்ரிக்குள்ளே அனுப்பி ஒரு பிளாஸ்ட் பண்ண சொல்லுவார். அவரும் சாகணும், அங்கே இருக்கிற எல்லாருமே சாகணும். அதான் அந்த மிஷனே. ஸோ இந்த மாதிரியான ஒரு டேஞ்சரஸான ஒரு மிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா NIA கண்டிப்பாக சிவிலியனை வந்து அவ்வளோ ஈஸியாலாம் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க.
அதுவும் இந்த படத்தில் எஸ்கே வந்து ஒரு நார்மலான ஆளும் கிடையாது. அவருக்கு வந்து ஒரு மென்டல் இஷ்யூ இருக்குது. இந்த மாதிரி இஷ்யூ இருக்கிறவங்கள சத்தியமாக யூஸ் பண்ணவே மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு மென்டல் இஷ்யூ அவங்க ஆஃபீஸர்ஸ்குள்ளே இருந்தாலே அவங்களே வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. படத்தில் இவங்க இதுக்கு என்ன காரணம் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேஸ் ஃபேக்ட்ரி வந்து மினிஸ்டரோடையது அப்படிங்கிறதுனால நம்மளால் டேரெக்டாக வந்து நுழைய முடியாது அப்படின்னு சொல்லி தான் பிஜு மேனன் வந்து ஒரு சிவிலியனை வந்து ஒர்க்கராக உள்ளே அனுப்பலாம் அப்படின்னு பிளான் பண்ணி எஸ்கேவை அனுப்புவார். ஆனால் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், என்ஐஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் வந்து கிடையாது. அவங்களால வந்து எங்கே வேணாலும் போக முடியும், யாரை வேணாலும் அரெஸ்ட் பண்ண முடியும், இன்க்ளூடிங் மினிஸ்டர்ஸ். எஸ்கேவை இவங்க எந்த அடிப்படையில் இந்த மிஷனுக்கு சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்கே வந்து தற்கொலை முயற்சி பண்ணியிருப்பார். ஹாஸ்பிட்டலில் மறுபடியும் இன்னொரு தடவை தற்கொலை முயற்சி பண்ணுவார். ஸோ அவர் எப்படியும் சாகணும் தானே நினைக்கிறாரு. இவரை வந்து இந்த மிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இவரை சூஸ் பண்ணி உள்ளே அனுப்புவாங்க. சரி, ஒரு சிவிலியனை நீங்கள் சூஸ் பண்ணி உங்கள் மிஷனுக்கு நீங்கள் பயன்படுத்துறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான வேலை வந்து பேக்ரவுண்ட் செக். எஸ்கே உண்மையிலேயே யார், அவர் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணிட்டு தான் அவரை நீங்கள் யூஸ் பண்ணணும். ஆக்சுவலாக பேக்ரவுண்ட் செக் இந்த படத்தில் பண்ணுவாங்க. ஆனால் எப்போ பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஜு மேனன் வந்து எஸ்கேவை உள்ளே அனுப்பணும்னு எல்லா முடிவும் எடுத்ததுக்கு அப்புறமா தான் இவரை பற்றின பேக்ரவுண்ட் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் செக் பண்ணிட்டு தான் இந்த முடிவே வந்து எடுக்கணும். அடுத்து இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா என்ஐஏக்குன்னு வந்து ஒரு சீக்ரெட் பிளேஸ் ஒன்று இருக்கும். அதை வந்து டார்க் ஹவுஸ், டார்க் ஜோன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த சீக்ரெட் பிளேஸில் தான் எஸ்கே ருக்மிணி சேஃப்டி ரீசன்ஸ்க்காக அவங்க வந்து அங்கே இருப்பாங்க. வில்லனும் வந்து அதே இடத்துல தான் வந்து இருப்பார். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா எஸ்கே ருக்மிணி இவங்க 2 பேரும் வந்து இங்கேருந்து என்ஐஏ ஆஃபீஸ்க்கு வந்து போக சொல்லிடுவாங்க. அங்கே வந்து இவங்க போயிடுவாங்க. அப்போ எஸ்கே வந்து நான் என் மாத்திரையை மறந்து விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்டோ பிடிச்சி அந்த சீக்ரெட் பிளேஸ்க்கு வர மாதிரி வந்து காட்டுவாங்க. சீக்ரெட்டுக்கான மரியாதை போச்சே அப்படிங்கிற மாதிரி தான் அந்த சீன் பார்க்கும்போது இருந்தது. என்ஐஏவுடைய ஒரு சீக்ரெட் பிளேஸ் அப்படிங்கும் போது அவங்கள தவிர அந்த பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேறு யாருக்குமே தெரியாது, தெரியவும் கூடாது. அப்படி தான் வந்து வச்சுப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் அதையுமே வந்து மீறி இருப்பாங்க. அடுத்து இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா என்ஐஏவுடைய ஆஃபீஸை வில்லன் கேங் வந்து கண்ணாபின்னான்னு சுட்டு தரமட்டமாக்குற மாதிரி பிளாஸ்ட் பண்ணுற மாதிரிலாம் வந்து சீன் வச்சுருப்பாங்க. அதுவும் வில்லன் கேங் வந்து ரொம்ப கேஷுவலாக வந்து எல்லாத்தையுமே பண்ணுற மாதிரி தான் வந்து இருக்கும். அப்படிலாம் வந்து பண்ணிட முடியாது. என்ஐஏ வந்து ரொம்ப ஹை அலர்ட்டில் தான் வந்து இருப்பாங்க. இப்படி ஒரு ஆபத்து அவங்களை நோக்கி வருது அப்படின்னா. டுவர்ட்ஸ் தி கிளைமேக்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா வில்லன் கேங் வந்து என்ஐஏவுடைய ஹெட்டையே வந்து மாற்றிடுவாங்க. என்ஐஏ வந்து டைரெக்டாக ரிப்போர்ட் பண்ணுறது சென்ட்ரலுக்கு அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே தான் வந்து இவங்க ஆப்ரேட் பண்ணுவாங்க. அப்போ யாருக்கு இவங்க ரிப்போர்ட் பண்ணணும், என்ஐஏவுடைய ஹெட்டை மாற்றுற பவர் யாருக்கு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அப்போ அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வில்லன் கேங் இந்த படத்தில் இருக்காங்க அப்படின்னா அவங்களால என்ஐஏ ஹெட்டையே மாற்ற முடியுது அப்படின்னா அப்போ ஆரம்பத்திலே இவங்க கண்டெய்னரை உள்ளே கொண்டு வரும்போதே என்ஐஏ வந்து அங்கேயே உங்களால் ஆஃப் பண்ணியிருக்க முடியும். நீங்கள் தலையிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்க முடியும். ஸோ ஒரு பெரிய சினிமேட்டிக் லிபர்ட்டி எடுத்து தான் மதராசி டீம் வந்து இந்த படம் வந்து பண்ணியிருக்காங்க. என்ஐஏவை வந்து இன்னுமே பவர்ஃபுல்லாக காமிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஆக்சுவலாக முருகதாஸ் வந்து துப்பாக்கி படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக தான் வந்து பண்ணியிருப்பார். ஒரு சீனில் விஜய் வந்து பேசும்போது என்ன சொல்லுவார்னா, நான் வந்து வெறும் ஆர்மி மட்டும் கிடையாது, டிஃபென்ஸ் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி டிஐஏல ஒன் ஆஃப் த ஸ்பெஷலிஸ்ட் சீக்ரெட் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவார். சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்லுவார்னா, இந்த விஷயம் வந்து என் கூட வேலை செய்கிறவங்க, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், என் ஃபேமிலிக்கு கூட தெரியாது அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக அதை வந்து வெளியில் யாருக்கிட்டையுமே வந்து சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சீக்ரெட்டாக வந்து நிறைய ஆப்ரேஷன்ஸ் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த படத்தில் டிஐஏ பற்றி, சீக்ரெட் ஏஜென்ட் பற்றி அவங்க பிளேஸ் பண்ண டைலாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் முருகதாஸ் வந்து பண்ணியிருப்பார். பட் அப்படி பண்ண முருகதாஸ் ஏன் இந்த படத்தில் இப்படி பண்ணாரு அப்படிங்கிறது தெரியல. ஸோ இந்த ரீல் வெர்சஸ் ரியல் டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இதே மாதிரி வேற எந்த படத்தை எடுத்து கம்பேர் பண்ணி ரீல் வெர்சஸ் ரியல் பண்ணலாம் அப்படிங்கிறதுமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.